நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட்ஸ் அப்படின்றோம். கண்டிஷன்ஸ் என்னது? நிபந்தனைகள். ரைட்டா? என்ன நிபந்தனைகள்? கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டோப்ளர் எஃபெக்ட். அப்போ நோன்னு இல்லை, டோப்ளர் எஃபெக்ட் இல்லை. அப்போ டோப்ளர் எஃபெக்டே இந்த இடத்துல இல்லைன்றான். டோப்ளர் எஃபெக்ட்னு என்னது? அதாவது ஒரு சோர்ஸு, ஒரு மூலம் சவுண்டை எழுப்புகிறது, அது மூவ் ஆகிட்டுருக்கு, அதேமாதிரி கேட்கக்கூடியவரும் மூவ் ஆகிட்டுருக்கிறாரு அப்படின்னா அதில் டோப்ளர் எஃபெக்ட் இருக்கும், வேறுபாடு இருக்கும். ரைட்டா? அதில் உள்ள வேறுபாடுகள் இருக்கும், அலைவரிசையில் வேறுபாடுகள், ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்சஸ். ரைட்டா? அதான் அதிர்வெண்ணில் மாற்றம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதிர்வெண் மாற்றங்கள் இருக்கின்றன. அப்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சின்றது தான் என்னது? அந்த கேட்குறவங்களோட ஃப்ரீக்வன்சி. அப்பேரண்ட்னா தோராயமான, உத்தேசமான ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண்னு சொல்லுவாங்க. அப்போ சோர்ஸுன்றது என்னது? சோர்ஸ் தான் மூலம், அதுதான் ஃப்ரீக்வன்சி உண்டாக்குறது. இப்போ ட்ரெயினிங்கு ஹார்ன் அடிக்கிறான், நம்ம பேசுகிறோம், நம்ம சோர்ஸ். ஒருத்தர் கேட்குறாரு, அவர் லிசனர். ரைட்டா? அவர் கிடைக்கிறது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். நம்ம பேசுகிறது ஒரு மூலம், நம்ம என்னது, நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சோர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிம்பாங்க, சோர்ஸ் ஆஃப் சவுண்டு. என்னது? சவுண்டு எழுக்கிறது. இப்போது இந்த இடத்துல டோப்ளர் எஃபெக்டே இல்லைன்றான். கண்டிஷன்ஸ்னு நிபந்தனைகள். என்ன நிபந்தனைகள்? ஃபார் நோ டோப்ளர் எஃபெக்ட்ஸ் அப்படின்றான். அப்போது டோப்ளரோட எஃபெக்டே இந்த இடத்துல இல்லை, அதுக்குண்டான நிபந்தனைகள் ஃபார் நோ டோப்ளர் எஃபெக்ட். அப்போ டோப்ளர் எஃபெக்ட் இல்லாமல் இருப்பதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனைகள் பார்ப்போமா? அப்போது அண்டர் த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா கீழ்கண்ட நிலவரத்தின் பிரகாரம். சர்க்கம்ஸ்டன்ஸ் நிலவரப்படி, கீழ்கண்ட வகையின்படி, நிலவரப்படின்னு சொல்லலாம். கீழ்கண்ட அண்டர் த ஃபாலோவிங்னா, அண்டர்னா கீழே, ஃபாலோவிங்னா கண்ட, அண்டர் த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் நிலவரப்படி தேர் வில் பி நோ டாப்ளர் எஃபெக்ட் அண்ட் the apparent frequencies as heard by the listener will be the same as the source frequency அப்படிங்கிறான். அப்போது கீழ்கண்ட நிலவரப்படி, அதாவது அண்டர் த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு கீழ்கண்ட நிலவரப்படி தேர் வில் பி நோ டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னா இந்த இடத்த இங்கே தேர் வில் பின்னா அங்கே, இல்லை இங்கே ஹியர் வில் பின்னு போட்டுக்கோம். அங்கே வில் பி நோ டாப்ளர் எஃபெக்ட். வில் பி நோன்னா இல்லை, டாப்ளர் எஃபெக்ட் இல்லை. அப்போ there will be no Doppler effect and மற்றும் என்ன சொல்கிறான்? மற்றும் the apparent frequency. apparent frequency என்னது? தோராயமான அதிர்வெண். அதாவது தோராயமான அதிர்வெண் யாரை குறிக்குது? கேட்குறவனுக்கு கிடைக்கக்கூடிய தோராயமானது. apparent frequencyனால என்னது? யார் கேட்குறாங்களோ சவுண்டை அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ரைட்டா? அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி as heard, ஹியர்னு கேட்கப்படுகிறது பை த லிசனர். லிசனர்னால் யார்? கேட்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தோராயமான, அதாவது வேறுபட்ட, தோராயமான மற்றும் வேறுபட்டன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வேறுபட்ட அதிர்வெண் கேட்க பை த லிசனர் வில் பி த சேம்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது. சேம் அஸ் த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ மூல அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கிறது, அதே மாதிரி இருக்கிறது. அப்போது இங்கே டோப்ளர் எஃபெக்ட் இல்லை. there is a difference between the source frequency and the apparent frequency will be happen, then the Doppler effect will be carried out அப்படின்னு சொல்லுவாங்க. டோப்ளர் எஃபெக்ட் என்னது? அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும். ரைட்டா? சோர்ஸ் ஃப்ரீக்வன்சினா ஒளி எழுப்பக்கூடிய மூலத்தின் அதிர்வெண்ணுக்கும் ஒளியை கேட்கக்கூடிய நபரின் அதிர்வெண் ஒளியின் அதிர்வெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் டோப்ளர் எஃபெக்ட். இங்கே வேறுபாடு இல்லைன்ற. அப்போ தெர் இஸ் நோ எஃபெக்ட் அப்படின்னு வரல படிங்க. தெர் வில் பி நோ டாப்ளர் எஃபெக்ட் எங்கே இல்லை. அண்டு மற்றும் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட்னா தோராயமான ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினாலே கேட்குறது தான், கேட்குறவங்க ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அஸ் ஹியர்ட்னு கேட்கப்படுகிறது. யாரால்? பை த லிசனர். லிசனர்னா அதை கேட்கக்கூடிய நபரால் கேட்கப்படுகிறது. ஒரு மனுஷன் காதால் கேட்குறான்னா, இப்போ நான் பேசுகிறேன், ஒருத்தர் கேட்குறாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. நான் பேசுகிறேன், அது சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. இதுவும் அதுவும் சேமாக இருந்தால் தெர் இஸ் நோ டாப்ளர் எஃபெக்ட். ரைட்டா?
அதான் சொல்கிறான். த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர் வில் பி த சேம் அஸ் த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஒரே மாதிரியாக இருக்கிறது. எப்படி அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது அஸ் த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. சோர்ஸ்னால் மூலம் உண்டாக்கக்கூடிய சோர்ஸ் ஃப்ரீக்வன்சினா எது உண்டாக்குதோ அதுக்கு பேர் தான் சோர்ஸ். ரைட்டா? சோர்ஸு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா மூலத்தால் உண்டாக்கப்பட்ட அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன கண்டிஷன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, வென் த சோர்ஸ் அண்ட் த லிசனர் போத் ஆர் ரெஸ்ட் அப்படின்னா சோர்ஸோ அல்லது லிசனர் இருவரும் நகராமல் இருக்கணும். மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஒலி எழுப்பும் நபரும் அதே மாதிரி அதை கேட்கும் நபரும் நகராமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். வென் அப்பொழுது இப்படி இருந்தால் ரைட். வென் த சோர்ஸ்னால் எஸ். ரைட்டா? சோர்ஸ் அண்ட் த லிசனர், சோர்ஸ்னால் ஒலி எழுப்புறது. ரைட்டா? அது மற்றும் லிசனர் அந்த ஒலியை கேட்பவர், ஒலின்னா சவுண்டுன்னு அர்த்தம். சவுண்டு எழுப்புபவர் மற்றும் சவுண்டை கேட்பவர், சத்தத்தை கேட்பவர் போத் ஆர் அட் ரெஸ்ட். இரண்டு நபர்களும், போத்னா இரண்டு நபர்களும், ஆர் இருக்கின்றனர் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்னா அது நகராமல் இருப்பதற்கு ரெஸ்ட். ரைட்டா? ரெஸ்ட்னா எங்கே நகராமல் இருந்தால் அந்த நேரத்தில் டோப்ளர் எஃபெக்ட் இருக்காது. ரெண்டுமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, வென் எஸ் அண்ட் எல் அப்படின்னா சோர்ஸ் அண்டு லிசனர் மூவ் இன் ஏ சச் எ வே தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நல்லா கேட்டுக்கோங்க. அப்படின்னா வென் எஸ்ன்றது என்னது? சோர்ஸ், அதுதான் ஒலி மூலம், ஒலி எழுப்புறது. அண்டு லிசனர் எல், இது வந்து ஒலியை கேட்பது, சவுண்டை கேட்பது. இந்த இரு நபர்களும் மூவ் இன் ஏ சச் எ வே, மூவ்னா நகர வேண்டும். எவ்வாறாக? மூவ்னா நகர சொல்கிறான், அங்கே நகரக்கூடாதுன்ட்டான், இங்கே நகரலாம். மூவ் நகரலாம். இன் சச் எ வே, இந்த வழியில் நகரலாம். அப்படி இன் சச் எ வே, இந்த வழியாக நகரலாம். எந்த வழி? தேட் என்னவென்றால் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னா அந்த இரு நபர்களுக்கு நடுப்பட்ட தொலைவானது, தூரமானது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ரிமைன்ஸ்னு இருக்க வேண்டும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். சற்று கூடுதலோ குறையோ இருக்கக்கூடாது. நகர்ந்து கொண்டே போகலாம், ஆனால் அவங்களுக்குள்ள இரு நபர்களுக்கும் உள்ள தூரமானது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா சரியாக இருக்க வேண்டும். உதாரணமாக இங்கே பாருங்கள், நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா இது பார்த்துக்கோங்க, டயக்ராம் பார்த்துக்கோ. இங்கே பாருங்கள், இது ஏ என்ற நபர் இங்கே நகர்றார். இது பி. ஏன்றது என்னது? இதான் சோர்ஸு. ரைட்டா? சோர்ஸ்னால் ஒளி மூலம். என்ன? இது லிசனர். லிசனர்னா அந்த ஒலியை கேட்பவர். இப்போது ரெண்டு பேர் இங்கே ஒலி எழுப்புகிறார், இவர் ஒலியை கேட்கிறார். ஆனால் நல்லா கரெக்டாக கேட்குது, எங்கேயுமே மூவ் ஆகலை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வென் த சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் ஆர் மூவிங் பட் மீன் மூவ் பண்ணலாம். இருங்க, நான் அழிச்சிடுறேன். இது நான் போட்டது இப்போ பார்க்கலாம். வென் சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் மூவ் இன் சச் எ வே அப்படின்னா நகலலாம். இன் சச் எ வே, இந்த வழியில் நகலலாம். தட் எப்படின்னா தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அவங்க இருவருக்கும் நடுவில் உள்ள தூரங்கள் சமமாக இருக்க வேண்டும்ன்றான். இந்த பாருங்கள் எப்படின்னா, அவன் நகரலாம்னு சொல்லிட்டான். அப்படி நகரலாம், ரெண்டு பேரும் நகரலாம் எப்படி. ஆனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பாருங்கள், எஸ் அண்ட் எல் மூவ் இன் சச் எ வே அப்படின்னா மூவ் நகல்றான். இந்த எஸ் நகல்றான் இப்படியே நேராக, அதே மாதிரி எல்லு நகல்றான் நேராக. ஆனால் சச் எ வே தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா இந்த இருவருக்கும் உள்ள நடுவில் தொலைவு சேமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் டாப்ளர் எஃபெக்ட் இல்லை. அப்போ இது நகலுது, இங்கே வந்துடுச்சு, இது நகலுது, இந்த கேட்குறவங்க இங்கே வந்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சேம், இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் சேம். ரைட்டா? அண்ட் தென் தேர் இஸ் நோ டாப்ளர் எஃபெக்ட். அப்படி இது நகலுது, எது இங்கே வந்துடுச்சு. ரைட்டா? இது நகலுது, இங்கே வந்துடுச்சு. ரைட்டா? ரெண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் டூ இஸ் சேம், தேர் இஸ் நோ டாப்ளர் எஃபெக்ட். ஓகே, இதைத்தான் சொல்கிறான். செகண்ட் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மூணாவது,
when source and listeners are moving mutually perpendicular distance அப்படின்னா அதே இது கொஞ்சம் டேர்ம்ஸை மாற்றி போட்டிருக்கான் ரைட்டா. வென் எப்பொழுது த சோர்ஸ்ன்றது ஒலி மூலம் அண்டு லிசனர் அந்த ஒலியை கேட்பவர் சவுண்டு எழுப்புபவர் சவுண்டை கேட்பவர் ஆர் மூவிங் நகன்று கொண்டே செல்கிறார்கள் இயக்கத்தில் உள்ளார். நகர்ந்து கொண்டு செல்வது நடந்து கொண்டு செல்வது இயக்கத்தில் உள்ளது ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். ஆர் மூவிங் இன் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா பெர்பெண்டிகுலர் ஹர்ஜாண்டர்னா படுக்கை வேஷம், பெர்பெண்டிகுலர்னா நடுவாக. அப்போ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னா மியூச்சுவல்னா ஒன்றுக்கொன்று, மியூச்சுவல்னா ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். பெர்பெண்டிகுலர்னா என்னது? ஹரிஜாண்டல் அண்ட் பெர்பெண்டிகுலர், அதாவது ஹைட்டு வெர்டிக்கல்னு பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. பெர்பெண்டிகுலராக நகன்று கொண்டு சென்றிருந்தால் அங்கேயும் தேவையில்லைன்றான். இந்த படம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொன்னால் மியூச்சுவல்னா ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இந்த ஏ ரைட்டா. முதல்ல போடுறது ஹரிஜாண்டல் டைரக்ஷன், இது பி ரைட்டா. வென் சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் மூவிங், இப்போ மூவ் பண்ணுறாங்க சோர்ஸ் ரைட்டா. இதுதான் சோர்ஸு, ஏன்றது சோர்ஸு, இது பி அண்ட் லிசனர் இப்படி மூவ் பண்ணுறாங்க. வென் எஸ் அண்ட் எல் ஆர் மூவிங் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். பெர்பெண்டிகுலர் இதுதான் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், இது வந்து ஹரிஜாண்டல் டைரக்ஷன் ரைட்டா. அப்போ பெர்பெண்டிகுலர் மியூச்சுவலி மூவ் பண்ணுறாங்க ரைட்டா. பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருந்தா அங்கேயும் தேவையில்லை, இங்கே போயிட்டாங்க சோர்ஸு, இங்கே வந்துட்டாங்க லிசனர். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் தெர் இஸ் நோ டாப்லர் எஃபெக்ட். ஓகே. இப்போ ஃபோர்த்து, இஃப் த சோர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் at the center of the circle along which the listeners is moving அப்படின்றான். ஆஃப் த சோர்ஸ்ன்றது என்னது? அதே இந்த ஒலி மூலம் இஸ் இருக்கிறது, சுச்சுவேட்டட் லொக்கேட்டட் ரெண்டு ஒன்று. சுச்சுவேட்னா அமைந்திருக்கிறது அல்லது லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது. சுச்சுவேட்னா ஒரு ஒலி மூலமானது அமைந்திருக்கிறது எங்கே? அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வட்டத்தின் நடுவில் அமைந்திருக்கிறது இந்த சோர்ஸு. அலாங் விச் த லிசனர்ஸ் இஸ் மூவிங் அப்படின்னா இந்த லிசனர் ஆனவர் அலாங் விச் த இஸ் மூவிங் அந்த சர்க்கிள் சுற்றி வர்றாரு அப்படின்னாலும் ஒலி மூலம் அது ஒலி டாப்லர் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா சர்க்கிள் சென்டர்லேருந்து சர்க்கிள் அவுட்டர் லைன் ஃபுல்லாக ஒரே டிஸ்டன்ஸ் ரைட்டா. நீ எங்கே போட்டாலும் ஒரே டிஸ்டன்ஸ். சர்க்கிள்னால் தட்ஸ் மீன் சர்க்கிள் ரைட்டா. அப்போது லிசனர் என்ன பண்ணுறாரு? அந்த சர்க்கிளை சுற்றி வர்றாரு. அப்போ இவர் சோர்ஸ் என்ன பண்ணுது? சென்டரில் இருக்குது, சென்டரில் ஒலி எழுப்புகிறது. அப்போ 4 திசையிலையும் ஒலி சேமாக போகிறது. ஆனால் லிசனர்ஸு சர்க்கிளோட அவுட்டர் லைனில் சுற்றியே வர்றார். அப்போ டிஸ்டன்ஸ் எதாவது மாறுபடுதா? இல்லை, சேமு. அதுதான் சொல்கிறான். இங்கே பாருங்கள், வேணால் காமிக்கிறேன் அவங்கள்ட்ட. இது சர்க்கிள், இங்கே ஒலி எழுப்புகிறார் ரைட்டா ஒரு நபர். எஸ், இதான் ஒலி எழுப்புவார். அப்போது இது சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் ரைட்டா. இது என்ன போயிடுச்சு? இது சர்க்கிள் சென்டர் பாயிண்ட், இதில் ஒளி மூலம் இருக்கிறது ரைட்டா. அப்போ இது சர்க்கிள் ரைட்டா, இது சர்க்கிள், இது மொத்தம்தான் சர்க்கிள். அப்போ இது ஒளி எழுப்பிக்கொண்டே இருக்குது. அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 மீட்டர். அப்போது இதுக்கு லெவல் டிஸ்டன்ஸு அதே 5 மீட்டர். சர்க்கிளில் நீ எந்த போர்ஷனில் ஃப்ரம் சென்டர் டு த அவுட்டர் பவுண்ட்ரி ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் சேம். அதனால் இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள், இட்ஸ் 5 மீட்டர் ரைட்டா. அப்போது இந்த சென்டரில் உள்ளது வந்து ஒலி மூலம் ஒலி எழுப்புகிறது. ஆனால் லிசனர் என்ன பண்ணுறாரு? இந்த சர்க்கிளை சுற்றி வர்றார். அவர் எங்கே சுற்றினாலும் இந்த சர்க்கிளில் டிஸ்டன்ஸ் இஸ் சேம், ஒரே இன்டென்சிட்டியாக தான் கிடைக்கும், ஒரே ஃப்ரீக்வன்சி தான் கிடைக்கும். அப்போது இங்கே டாப்லர் எஃபெக்ட் இருக்கா? இருக்காது ரைட்டா. அதான் போட்டிருக்கான், நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் த சோர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ சோர்ஸ்னு ஒளி மூலமானது சர்க்கிளோட சென்டரில் அமைந்திருக்கும் போது அலாங் விச் அதை சுற்றி அலாங் விச் த லிசனர்ஸ் இஸ் மூவிங். லிசனர்னால் கேட்கக்கூடிய நபர் அதனை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வரும்போது தெர் இஸ் நோ டாப்லர் எஃபெக்ட். இந்த 4 கண்டிஷன்லேயும் டாப்லர் எஃபெக்ட் கிடையாது ரைட்டா. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட். அப்ளிகேஷன்னா அதனோட பயன்பாடுகள் ரைட்டா, அது எங்கெங்கே பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டாப்லர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா எங்கெங்கே பயன்படுகிறது? டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் த ஆட்டோமொபைல் அப்படின்ட்டான். டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் கார் தான் ஆட்டோமொபைல். சிம்பிள். எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஆட்டோமொபைல்னா என்னது? ஒரு மெக்கானிசத்தால் இயங்கக்கூடிய ஊர்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் மொபைலைஸ். அதாவது மொபைல்ன்றது மூமெண்ட். அப்போ ஆட்டோன்றது தன்னிச்சையாக நகரக்கூடிய ஒரு பொருள் தான். பொருளோட டெக்னாலஜி பேர் தான் ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அது நீ ஓட்டணும், இருந்தாலும் தானாக நகருது இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது டு மெஷர்னால் அளக்கணும். எதை அளக்கணும்? த ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் அப்படின்றான். ஒரு கார் ஆட்டோமொபைல் இந்த இடத்துல கார்னு வச்சுக்கிறோம். ஒரு ஆட்டோமொபைலோட ஸ்பீடை நம்ம அளக்கணும். அது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு டாப்லர் எஃபெக்ட் வச்சு நம்ம அளக்கலாம். டு மெஷர்னு அளக்கணும். த ஸ்பீட் வேகத்தை அளக்கணும். ஆஃப் அன் ஆட்டோமொபைல் ஒரு காரோட வேகத்தை நாம் அளக்கணும். டாப்லர் எஃபெக்ட் பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்ப்போம். An electromagnetic wave is emitted by the source attached to a police car அப்படின்னா இப்போ ஒரு போலீஸ் காரை எடுத்துக்கிடுவோம். அந்த போலீஸ் காரை வச்சு நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன். எனக்கு எதிர்த்தால் போகிற வண்டி எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு நான் அளக்க போகிறேன். ஒரு போலீஸ்காரன் நான். ரைட்டா? உதாரணத்துக்கு அப்போது என் வண்டியில் நான் என்ன ஃபிட் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் அதை பாருங்கள். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் எமிட்டட் பை எ சோர்ஸ் அட்டாச்சு டு த போலீஸ் கார் அப்படின்ட்டா. அதனால் திரும்பி படிக்கிற மாதிரி உங்களுக்கு முதல்ந்து படிக்கிறேன். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா மின்காந்த அலைகள். ரைட்டா? மின்காந்த அலைகள் இஸ் எமிட்டட் உமிழப்படுகின்றன, வெளியேற்றப்படுகின்றன. எமிட்டட்னா உமிழ்தல். இப்போ நான் எச்சி உமிழ்கிறேன், எச்சி வாயிலிருந்து வந்து வெளியில் துப்புறேன். இஸ் எமிட்டிங். ஐ ஆம் எமிட்டிங் மை என்ன சொல்லுவாங்க அதை பயாலஜி வேலை இது என்ன சொல்லுவாங்க உங்கள் எச்சியா? அது ஞாபகம் இல்லை. ரைட்டா? ஓகே. இஸ் எமிட்னா உமிழ்தல் அல்லது வெளியேற்றுதல். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் எமிட்டட் பை எ சோர்ஸ் ஒரு மூலம்ன்றதை அதை வெளியேற்றுது. ரைட்டா? இப்போ என் வாய் சவுண்டு வெளியே வருது. அப்போ இது ஒரு மூலம். என் வாய் ஒரு சவுண்டு ஒரு மூலம்தான். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வெளியேற்றக்கூடிய ஒரு மூலத்தால் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. டு எ போலீஸ் கார். ஒரு போலீஸ் காரில் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை வெளியேற்றக்கூடிய ஒரு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு இணைச்சிருக்கான், இன்னும் வெளியேற்றுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை புரிஞ்சுக்கோங்க. த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் எமிட்டட்னா வெளியேற்றப்படுகிறது. எதால்? பை எ சோர்ஸ் ஒரு மூலத்தால் வெளியேற்றப்படுகிறது. அந்த மூலமானது அட்டாச்சுன்னா இணைக்கப்பட்டுள்ளது. எதோட? பை த போலீஸ் கார் ஆர் வித் த போலீஸ் கார் ஆர் டு த போலீஸ் காரோட அந்த மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? இப்போது த வேவ் இஸ் ரெஃப்ளெக்டட் பை எ மூவிங் வெஹிக்கிள். அந்த வேவ் வெளியே போகுது. ரைட்டா? அந்த போலீஸ் காரில் உள்ள வேவ் வெளியில் போகுது. போன உடனே அது என்ன பண்ணுது? ரோட்டில் போகிற கார் மேலே படுது. ஒரு கார் போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க ரோட்டில், அது மேலே படுது. உதாரணத்துக்கு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்டது போகுது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் போலீஸ்காரன் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கேன் சிக்னலில். இங்கேருந்து ஒரு சோர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் போலீஸ் வண்டியில். அதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளியில் போயிட்டே இருக்குது. என் வண்டியிலேருந்து வெளியில் போகுது, காற்றுல போயிட்டே இருக்குது. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த ரோட்டில் ஒரு கார் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கார் போயிட்டுருக்கு, அதில் போய் படுகிறது. இப்போ என்ன படுது? த வேவ் இஸ் ரெஃப்ளெக்டட் பை த மூவிங் வெஹிக்கிள் அப்படின்னா அப்படி பட்டு திரும்பி வருகிறது. ரெஃப்ளெக்டட் அப்படின்னா படுகிறது அவன் எழுதலை, சிம்பிளாக ரெஃப்ளெக்டட்னு எழுதிட்டான். அப்படின்னா பட்டு தான் திரும்பி வரணும். ஃபஸ்ட் இன்சிடென்ட் அண்ட் தென் ரெஃப்ளெக்ட். ரைட்டா? அப்போது த வேவ் இஸ் ரெஃப்ளெக்டட் பை த மூவிங் வெஹிக்கிள். அந்த ரோட்டில் நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய கார் மேலே பட்டு திரும்பி வருது. அது போக போக இது நான் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக்கு என் வண்டியிலேருந்து போய்கிட்டே இருக்கும். அது அந்த வண்டி மேலே பட்டுக்கிட்டே திரும்பியும் வந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கெங்கே போகுதோ பட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது எந்த டைரெக்ஷனில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு இங்கே நான் பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் என் காரில். ஏன்னா நான் கண்டினியூஸாக அனுப்பிக்கிட்டே இருப்பேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை. அது கண்டினியூஸாக அந்த கார் மேலே பட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம். அது டைரெக்ஷனை மாற்றும் போது அந்த தூரம் எனக்கு தெரிஞ்சு போயிடும்.
ரைட்டா? ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் இவ்வளோ வந்துட்டுருக்கு, இவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுன்னு தெரியும், இவ்வளோ வேகத்தில் கார் போகுதுன்னு தெரியும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொல்கிறேன், த வேவ் இஸ் ரெஃப்ளெக்டட் பை த மூவிங் வெஹிக்கிள். அப்படின்னா அந்த அலை வேவ்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் ரெஃப்ளெக்ட்னு பிரதிபலிக்கப்படுகிறது பை எதால்? பை மூவிங் வெஹிக்கிள், நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வண்டியால், அந்த ரோட்டில் நகர்ந்து கொண்டு இருக்க பிரதிபலிக்கப்படுது. விச் ஆக்ட்ஸ் அஸ் எ மூவிங் சோர்ஸ். அப்படின்னா விச் ஆக்ட்ஸ்னால் அது செயல்படுகிறது. எது? ஆஸ் எ மூவிங் சோர்ஸ். மூவிங் சோர்ஸ்னால் அந்த வண்டி தான், வண்டி ரெஃப்ளெக்ட் பண்ணுதா நம்மளுக்கு. அதனால் அந்த வண்டி எவ்வாறாக நம்மளுக்கு செயல்படுகிறது? மூவிங் சோர்ஸ், நகன்று கொண்டிருக்கும் ஒளி மூலமாக செயல்படுகிறது. எனக்கு எது? அது ரெஃப்ளெக்ட் ஆகி வருது இல்லையா? எனக்கு வர நான் கண்டுபிடிச்சிடுவேன். நான் ஸ்டாண்ட் பையாக இங்கே நிற்கிறேன், வெறும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து சென்ட் பண்ணிவிட்டு நிற்கிறேன். அது அது வேவ்ஸ் வந்து அதில் பட்டு திரும்பி வந்துச்சுன்னா அப்போ அந்த வண்டி என்ன ஆகுது? அந்த வண்டி என்னது? போகிற வண்டி மேலே பட்டு வருது, ரெஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லையா? அந்த வண்டி எப்படி செயல்படுகிறது? விச் ஆக்ட்ஸ் செயல்படுகிறது அஸ் ஏ மூவிங் சோர்ஸ். நகன்று கொண்டிருக்கும் மூலப்பொருளாக செயல்படுகிறது. மூலப்பொருள் என்னது? அஸ் ஏ மூவிங் சோர்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்டிங் த வேவ்ஸ். அதை நான் அனுப்புகிற இதை அலைகளை ரெஃப்ளெக்ட் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்புகிறது. அப்போ அது ஒரு மூவிங் சோர்ஸ். சோர்ஸ்னால் மூலம் தானே, ஒளி மூலம். அது ஒளியை வெளியே அனுப்பாட்ட கூட ரெஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புது இல்லையா? அப்சர்வ் பண்ணும். இப்போ நான் வந்து லிசனர்னு சொன்னேன் முதல்ல. லிசனர்ன்றது என் காதில் வந்து விழுந்தோன்னே காதை அப்படி உள் வாங்கிக்கிறோம். ரெஃப்ளெக்ட் பண்ணுதா காலையா? இல்லை. இப்போ முதல்ல படுத்த டாப்லர் எஃபெக்டில் சோர்ஸ்ன்றது மூலம் அனுப்பக்கூடிய அலைகளை என் காது வாங்கி கொள்ளும், அது ரெஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால் லிசனர் இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுது, திருப்பி அனுப்புகிறது. நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அனுப்பும்போது அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புகிறது. அதை யாரால் வேணாலும் பார்க்கலாம். அந்த ரெஃப்ளெக்டட் வேவ்ஸை நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு இயந்திரத்தை வச்சு யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போது அது ரெஃப்ளெக்டட் வேவ்ஸை திருப்பி அனுப்புறதுனால அது ஒரு மூலம்தான். சென்ட் பண்ணுது இல்லையா? வாங்குகிறது அண்ட் சென்ட் பண்ணுது, ரீபேக் பண்ணுகிறது, ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. அப்படின்னா அது ஒரு ஒளி மூலம். ரைட்டா? அதனால ஒளி மூலம்னு சொல்கிறான். விச் ஆக்ட்ஸ் அஸ் எ மூவிங், நகன்று கொண்டிருக்கும் ஒளி மூலமாக கருதப்படுகிறது. திஸ் இஸ் எ ஷிஃப்ட் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ். அப்படின்னா இது ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண்ணின் மாற்றம். ரெஃப்ளெக்டட், திஸ் இஸ் எ ஷிஃப்ட்னா மாற்றமாக இருக்கிறது. இந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ஆஃப் த ரெஃப்ளெக்டட் வேவ். அப்படின்னா ரெஃப்ளெக்டட் வேவ்னு என்னது? பிரதிபலிக்கும் அலையின் ஃப்ரீக்வன்சியில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறது. ஏற்கனவே சென்ட் பண்ண அலையோட ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருக்கும். அது ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு அலை, ரெஃப்ளெக்ட்னு பிரதிபலிக்கிற அலை, அது ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண்ணோட ஃப்ரீக்வன்சி வேறு தான் இருக்கும். அதனால் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ரைட்டா? தேர்ஸ் எ ஷிஃப்ட்னா ஒரு மாற்றம். எதில்? இந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணில் ஆஃப் த ரெஃப்ளெக்டட் வேவ். அப்படின்னா பிரதிபலிக்கும் அலையின் அதிர்வெண்ணில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட், இந்த மாற்றத்தினால், இந்த அலையின் மாற்றம், அதாவது அதிர்வெண்ணின் மாற்றம். ஃப்ரீக்வன்சினா அலைவரிசைன்னு சொல்லலாம், இல்லை அதிர்வெண் சொல்லலாம். ஆனால் கரெக்டாக சொன்னால் அதிர்வெண் தான். ரைட்டா? ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். அப்போ இந்த அதிர்வெண்ணின் மாற்றத்தால் த ஸ்பீட் ஆஃப் த கார் கேன் பி டிட்டர்மைன்ட். அப்படின்னா த ஸ்பீட் ஆஃப் த கார்னால் அந்த கார் ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய காரோட வேகம் கணக்கிடப்படுகிறது. டிட்டர்மைன்னா கண்டுபிடிக்கப்படுகிறது, அளவிடப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. நீ என்ன போட்டாலும் ஓகே தான், உனக்கு எந்த இது சரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? த ஸ்பீட் அந்த ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி மாற்றத்தால் த ஸ்பீட் ஆஃப் த கார், அந்த காரின் வேகங்கள் கேன் பி டிட்டர்மைன்ட்னு கணக்கிடப்படுகிறது. ரைட்டா? அப்போது திஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ராக் ஓவர் த ஸ்பீடிங் வெஹிக்கிள். அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர், வழிமுறைகள், அதான் வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் ஹெல்ப்ஸ் உதவி செய்கிறது. எதற்கு? டு ட்ராக்னா கண்டுபிடிக்க. எதை கண்டுபிடிக்க? டு ட்ராக் த ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள். வேகமாக செல்லும், அதாவது குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போகிறதுக்கு பாருங்க ஓவர் ஸ்பீடிங்னா வேகமாக செல்லுதல். அப்போ அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட வேகத்திற்கு மேலே செல்றதுக்கு பேர் ஓவர் ஸ்பீடிங்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் 80 கிலோமீட்டரில் போகணுன்னா நீ 90 கிலோமீட்டரில் போனால் ஓவர் ஸ்பீடிங்னு அர்த்தம்.
அப்போ 81 போனாலே ஓவர் ஸ்பீடிங் தான். அது ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள்னா அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக செல்லும் வண்டிகளை ட்ராக் பண்ணுவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு இந்த நடைமுறை செயல்படுத்தப்படுகிறது. ரைட், ஓகே. அதான் திஸ் ஹெல்ப்ஸ், இது உதவி செய்கிறது. டு ட்ராக்னா கண்டுபிடிக்க, எதை? த ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள் அப்படின்னா வேகமாக, அளவுக்கு அதிகமான வேகமாக செல்லும் வண்டிகளை கண்டுபிடிப்பதற்கு இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு, ட்ராக்கிங் ஏ சேட்டலைட் அப்படின்னா, ட்ராக்கிங் ஏ சேட்டலைட்னா என்னது? விண்வெளி ஆய்வுக்களம். ரைட்டா? அதாவது நம்மளோட காற்று மண்டலத்தை விட வெளியில் போகுது இல்லையா சேட்டலைட், ஏகப்பட்ட சேட்டலைட் மேலே இருக்குது. இப்போ நான் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது சேட்டலைட் தான். சேட்டலைட் இல்லைன்னு செல்ஃபோனில் பேச முடியாது. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் மைக்ரோவேவ், பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் தான் மைக்ரோவேவ். பியாண்ட் டேட், இப்போ நான் மதுரைக்கு பேசணும்னு சொன்னால் எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, ஒரு சேட்டலைட்டில் தான் பண்ணணும். தெரிஞ்சுதா? அப்போ இது எப்படின்னு பாருங்கள். இப்போது அந்த சேட்டலைட் வந்து நிலைநிறுத்தியிருப்பாங்க எங்கே? ஆகாயத்தில். அப்போ ட்ராக்கிங் ஏ சேட்டலைட், அப்போ ஒரு சேட்டலைட் விண்கோள் இங்கேருந்து கிளம்பும்போது அது எங்கே எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்குன்றதை வச்சு நம்ம இந்த டாப்ளர் எஃபெக்ட் மூலிமா பார்க்கலாம். ஒரு விண்கலம் இங்கேருந்து பூமியிலேருந்து கிளம்பும்போது மேலே போக 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 அது எவ்வளோ தூரமாக போயிட்டுருக்கு, இப்போ எங்கே இருக்குன்றதை நம்ம இந்த டாப்ளர் எஃபெக்ட் மூலிமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னா, த ஃப்ரீக்வன்சினா அலைவரிசை, ரேடியோ அலைவரிசைகள். ரைட்டா? ரேடியோ ஒவ்வொரு அலைவரிசையும் தனித்தனியாக இருக்குது. இப்போ ஹெச்எஃப், விஹெச்எஃப், யூஹெச்எஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹெச்எஃப்னா ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, விஹெச்எஃப்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, யூஹெச்எஃப்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. எப்படி உங்கள் செல்ஃபோனில் ஜிபி, கேபி, கிலோபைட்டு, கிகாபைட்டு, பைட்டு, பிட்டு அப்படின்றீங்க இல்லையா? இப்போ 1 ஜிபின்றீங்க, 1 ஜிபி மெமரி கொடுப்பான்றீங்க. அப்படின்னு என்ன? 1 × 10⁶ பைட்டுன்னு அர்த்தம். ரைட், நாட் பிட்டு. அப்போ ஒரு பைட்டுன்னு என்னது? 8 பிட் = ஒரு பைட்டு. ரைட்டா? அதே மாதிரி ரேடியோ வேவ்ஸ்ன்ற ஒரு அலைவரிசை, ஒரு சட்டன் அலைவரிசை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். எல்லாத்துலேயும் கேட்கலாம். நீ வந்து ஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சிலையும் சவுண்டை கேட்கலாம், யூஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சிலையும் கேட்கலாம். ஆனால் செட்டன் ஃப்ரீக்வன்சி கீழே வரும்போது உன்னால் கேட்க முடியாது, செட்டன் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே போகும்போது உன்னால் கேட்க, மனுஷனோட காதுக்கு திறன் கிடையாது. ரைட்டா? அப்போ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சின்னா அதிர்வெண், ரேடியோ அலைகளின் அதிர்வெண் எமிட்டட் பை த சேட்டலைட் அப்படின்னா, இந்த மேலே செல்லக்கூடிய சேட்டலைட்டால் உமிழ்கிறது. அந்த சேட்டலைட் உமிழுது, வெளியேற்றுகிறது. எதை வெளியேற்றுகிறது? ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைக்கற்றைகளை அந்த சேட்டலைட் வெளியேற்றுகிறது. ஃப்ரீக்வன்சினா அலைக்கற்றை அல்லது அதிர்வெண்ணுன்னு வச்சுக்கோ. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ்னால், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் வந்து அதிர்வெண், அது ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ்னால் ரேடியோ அலைகளின் அதிர்வெண் இஸ் எமிட்டட் பை சேட்டலைட்டால் உமிழப்படும் அல்லது வெளியேற்றப்படும் ரேடியோ வேவ்ஸ்கள் டிக்ரீசஸ், குறைகிறது. எப்போ குறைகிறது? ஆஸ் த சேட்டலைட் பாசஸ் அவே அப்படின்னா, நம்மளை விட்டு சேட்டலைட் கடந்து செல்லும்போது அதனோட தூரம் மேலே போயிட்டுருக்கு இல்லையா, இங்கே பூமியில் இருக்கும்போது உமிழும், அது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். பூமி விட்டு மேலே போக 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 கம்மியாக கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்கிறான். ரேடியோ வேவ்ஸ் வந்து சேட்டலைட்டால் உமிழப்படும் ரேடியோ வேவ்ஸ் அல்லது வெளியேற்றப்படும் ரேடியோ வேவ்ஸ் டிக்ரீசஸ்னால் குறைகிறது. அஸ் த சேட்டலைட் பாசஸ் அவே, பாசஸ்னால் நீ ஒருத்தர் இறந்து விட்டார், அதே நீ பாசஸ் அவேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாசஸ் அவேன்னா நம்மளை விட்டு கடந்து செல்லும்போது அது உமிழப்படும் ரேடியோ வேவ்ஸ் குறைகிறது. ஃப்ரம் த எர்த், அப்போ நம்ம பூமியிலேருந்து நம்மளை விட்டு வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோமே. பாசஸ் அவே ஃப்ரம் த எர்த் அப்படின்னா பூமியிலேருந்து வெளியில் போகுது. பூமியிலேருந்து வெளியில் போனால் தான் சேட்டலைட்டு, இங்கேயே உட்காந்தா சேட்டலைட் கிடையாது. ரைட்டா? அப்போ பூமியிலேருந்து வெளியில் போகிறது தான். அது போகும்போது அந்த சேட்டலைட் சேட்டலைட்டால் உமிழப்படும் ரேடியோ வேவ்ஸின் அலைக்கற்றை குறையும். ரைட்டா? அது அலைக்கற்றைன்னா அதிர்வெண் குறையும்ன்றான். பை மெஷரிங் த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னா, பை மெஷரிங்னா அளவிடுதல், பை மெஷரிங் த சேஞ்ச், இந்த மாற்றங்கள். இப்போ பூமியில் இருக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துச்சு? 50 மெகா ஹெட்ஸ் கொடுத்துச்சுன்னு வச்சுக்குவேன்.
இப்போ பூமியை விட்டு மேலே 30 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் மேலே போயிடுச்சுன்னா 40 மெகா ஹெட்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கிறோமே. மெகானா 10⁶. ஹெட்ஸ்னால் ஒரு அலைவரிசை, ஒரு சைக்கிள், ரைட்டா? அப்போ கொடுக்குதுன்னு வச்சுக்கிறோமே. அப்போது இது போக போக அந்த டிஸ்டன்ஸ் இந்த அலைவரிசையை வச்சு நான் டிஸ்டன்ஸை கவுண்ட் பண்ணிடுவேன். தூரம் எவ்வளோ தூரத்தில் மேலே இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிடுவேன். அதை தான் சொல்கிறான் பை மெஷரிங்னா அளவிடுதல். த சேஞ்சஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ். அப்படின்னா ரேடியோ அலை கதிர்கள், ரேடியோ அலை கதிர்களின் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணை வைத்து நாம் அளவிடலாம். பை மெஷரிங் த சேஞ்ச் ரேடியோ அலையின் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து, சேஞ்ச்னு மாற்றங்களை வைத்து நாம் அந்த சேட்டலைட்டின் தூரத்தை அளவிடலாம். த லொக்கேஷன் எது அளவிடலாம்? த லொக்கேஷன் ஆஃப் த சேட்டலைட் இஸ் ஸ்டடீடு. அப்படின்னா அதனோட இருப்பிடத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். ஸ்டடீட்னா படிக்கலாம்னு இல்லை, கண்டுபிடிக்கலாம்னு அர்த்தம். என்னது அது இடத்துக்கு தகுந்த சற்று மாறுபடும், ரைட்டா? அப்போ இங்கே ஏன் வெரிஃபைடுன்னு ஏன் போடலன்னு சொல்லக்கூடாது. அவன் போட்டிருக்கான், தட் இஸ் கரெக்டு. இந்த ஸ்டடீடுன்னு நம்ம படிக்கலாம். எதை? சேட்டலைட்டோட லொக்கேஷனை படிக்கலாம்ன்றான். அப்படின்னா கண்டறியலாம்னு அர்த்தம், ரைட்டா? அது எதனால் மாற்றம்? அந்த சேட்டலைட்டு மேலே பூமியை விட்டு வெளியில் மேலே போகும்போது அது உமிழக்கூடிய ரேடியோ அலைக்கற்றையின் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றங்களை அளவிட்டு, பை மெஷரிங்னா அளவிட்டு, எதை? த சேஞ்ச் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா சேஞ்சுனா மாற்றங்கள். எதோட மாற்றங்கள்? ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கிட்டு, எதில் அதிர்வெண்? ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ் எமிட்டட் பை த சேட்டலைட். அப்படின்றான். அலைவரிசை ரேடியோ கதிர்களை வெளியேற்றும், சேட்டலைட்டால் வெளியேற்றப்படும் ரேடியோ கதிர்களை மாற்றங்களை அளவிட்டு we can find the location. அப்படின்னா அதனுடைய இருப்பிடத்தை, லொக்கேஷன் ஆஃப் த சேட்டலைட் இஸ் ஸ்டடீடு. அப்படின்னா அந்த லொக்கேஷன்னா அதனுடைய இருப்பிடம், சேட்டலைட்டோட இருப்பிடத்தை நாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ன்றான். அப்போ நெக்ஸ்ட்டு ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்டு சிக்னலிங், ரைட்டா? இதன் ரேஞ்சிங் அது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நேரம் ஆகிப்போச்சு, வேறு சொல்லித்தரேன்.